Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Cross Auto Parts Limited கம்பெனி IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1991ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஆக்சில்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் மாதிரியான ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃபோர்ஜ்டு அண்ட் ப்ரிசிஷன் மெஷினடு காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிஸ்னஸில் இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மீடியம் அண்ட் ஹெவி டியூட்டி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது ஆக்சில் ஷாஃப்ட்ஸ், கம்பேனியன் ஃபிளாஞ்சஸ், ஆன்டி ரோல் பார்ஸ் அண்ட் ஸ்டெபிளைசர் பார்ஸ் அசம்பிளி, சஸ்பென்ஷன் லிங்கேஜஸ், டிஃபரன்ஷியல் ஸ்பைடர்ஸ், பெவல் கியர்ஸ், பிளானட் கேரியர்ஸ், இன்டர் ஆக்சில் கிட்ஸ், ரியர் எண்ட் ஸ்பிண்டில்ஸ், போல் வீல்ஸ், ஹைட்ராலிக் லிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பவர் டேக் ஆஃப் ஷாஃப்ட்ஸ், ஃப்ரண்ட் ஆக்சில் ஸ்பிண்டில்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஜார்க்கண்ட் ரீஜனில் 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸை டைரக்டாக ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் ஹை ஃபோர்ஜிங் ப்ரெசஸ், ஃபவுண்டரி லைன்ஸ், ஹை ப்ரிசிஷன் மெஷரிங் மெஷின்ஸ், டர்னிங் அண்ட் மில்லிங் சென்டர்ஸ் அண்ட் ஹை குவாலிட்டி பெயிண்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 40 kg ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு ஃபோர்ஜிங் மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. இந்தியாலேயே சில கம்பெனிஸ் கிட்ட மட்டும்தான் இந்த அளவுக்கு ஹெவி ஃபோர்ஜிங் மிஷின்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 528 பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியா லெவல்ல ஸ்ட்ராங் பேன் இந்தியா நெட்வொர்க்ஸ் இருக்கு அண்ட் சேல்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும்போது சென்னை, மதுரை, பெங்களூர், ஹொஷிராப்பூர் அண்ட் பாட்னா நகரில் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது ட்ரெய்லர் ஆக்சில் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ்ல இருந்து 43.38% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. டிராக்டர் காம்பனன்ட்ஸ்ல இருந்து 9.02% அண்ட் ட்ரக் காம்பனன்ட்ஸ்ல இருந்து 45.49% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ட்ரெய்லர் ஆக்சில்ஸ் அண்ட் ட்ரக் காம்பனன்ட்ஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 88.87% ஆஃப் ரெவன்யூஸை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த கம்பெனிக்கு பேக் போனாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸில் இருந்து 9.02% அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்து 2.11% ஆஃப் ரெவன்யூஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரீஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது டொமஸ்டிக் ரீஜனில் இருந்து 98.86% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் அவுட் சைட் இந்தியாவில் இருந்து 1.14% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட்வொர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024ல 44.88 crores வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா 146.81 crores வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024ல 117.9 crores சொல்லியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டாக இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல ஹவு டு அப்ளை ஃபார் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வரும். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 228 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 240 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த ஏர்னிங்ஸ் per shareனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share ஃபினான்ஷியல் இயர் 2024ல 8.3 rupeesனு சொல்லியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 28.91 வரும்.
இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஃபோர்ஜ்டு காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 24.85ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக தான் மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 2024ல் 7.22% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 30.57% மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 28.15% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப் டு நெட்வொர்த் ரேஷியோ வந்து 0.8 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த டெப் டு நெட்வொர்த் ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்தால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 30.57% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபிஸ்கல் இயர் 2023ல் 13.52 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். ஃபோர்ஜ்டு காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கிராஸ் ஆட்டோ பார்ட்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம சேனலோட ஃபேவரட் ஸ்டாக்கான ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் இருக்காங்க. அண்ட் ஃபர்தரா ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமோட்டிவ் ஆக்சில்ஸ், GNA ஆக்சில்ஸ் அண்ட் டால் ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் கம்பெனி வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் இவங்களோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் கிராஸ் கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போதும் லீஸ்ட் பொசிஷனில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோர்ஜ்டு காம்பனன்ட்ஸோட ரிக்வயர்மெண்ட் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ரொம்பவே டிமாண்டாக போயிட்டு இருக்கு. இந்தியாவில் மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங் சேல்ஸை அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் growth வந்து ஃபினான்ஷியல் இயர் 29ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 4.5 to 6.5% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட 66% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டாப் 5 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த கஸ்டமர்ஸ் கூட லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அந்த 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸுமே ஜார்க்கண்ட் ரீஜனில் தான் இருக்கு. இன்கேஸ் இந்த ரீஜனில் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவில் இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பை பண்ணுறதுக்காகவும் எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 9 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 11 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 5 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 62 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 500 crores அண்ட் இதில் 250 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 12 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 16. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்ணுறாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக கிராஸ் ஆட்டோ பார்ட்ஸ் லிமிடெட் கம்பெனியோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வேல்யூஷனுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ். இஷ்யூ டைப் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங். பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட்டில் ஆக்டிவாக ட்ரேடாக ஸ்டார்ட் ஆகலை. இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக கிராஸ் ஆட்டோ பார்ட்ஸ் லிமிடெட் கம்பெனியில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் growth அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கிறதுனால ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஸ்பெல்லிங் வந்து @April Investmentsனு மட்டும்தான் இருக்கும். வேற எந்த லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 டெலிகிராம் சேனலுமே ஃபேக் சேனல்ஸ் தான். இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். அண்ட் இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜீரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.